சாட்டர்டே என் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான். சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான். அதுக்கு வந்து தக்காளிக்கு தொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய வெங்காயம் 2 நல்ல பெரிய வெங்காயம் ரொம்ப அப்படியே ஸ்லைஸாக நீள நீள வாக்கில் நல்லா அரிஞ்சிக்கணும். அப்படியே ஆனால் மெல்லிஸாக அரிஞ்சிட்டு நான் அது வந்து ஃபுல் வீடியோ எடுக்கலை, ஏன்னா ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதனால் அது இல்லாமல் இன்றைக்கி வந்து என் வீட்டில் க்ளீனிங் வேலை, மாவு ஆட்டணும், இட்லி மாவு தீர்ந்துருச்சு. நான் நேற்றே சொல்லியிருப்பேன் ஷார்ட்ஸில், அது மாவு கிரைண்டரில் ஒரு பக்கம் அது ஓடிட்டு இருந்தது, வேலை இருந்தது. அதனால் நான் ஃபுல் வீடியோ எடுக்கலை. நான் ஏன் இதை போடுறேன் அப்படின்னா, எப்பயுமே சாட்டர்டே பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நாங்கள் பூரியோ சப்பாத்தியோ எப்பயுமே வீக்கெண்டில் ஏதோ ஒன்று போடுவோம். சப்பாத்தி வீடியோ நிறைய போட்டிருக்கேன். நான் ஸ்கொயர் ஷேப்பில் இந்த சப்பாத்தியெல்லாம் போட்டு எடுத்துப்பேன். இது பாருங்கள், ஒரு சப்பாத்தி ட்ரையாக நான் அப்படியே ரோஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்படியே நல்லா பஃபியாக வரும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த சப்பாத்தி அப்படி லேயராக வரும். இது வந்து தக்காளி தொக்குக்கு மார்னிங் சூடாகவும் நல்லாயிருக்கும், ஆஃப்டர்நூன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாலும் அதே சாஃப்ட்னஸ் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செய்யுங்க. நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி தொக்குள்ளே ஒன்றுமே இல்லை, வெங்காயத்தை நல்லா ஆயில் கொஞ்சம் தூக்கலாக போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் இஞ்சி பூண்டு போட்டுட்டிங்கன்னா இது வந்து சாப்பாட்லேயும் பிணைஞ்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள், என் பொண்ணுக்கு சப்பாத்தி போட்டு உங்களுக்கு அந்த இது ஸ்கொயர் மாதிரி நான் போடுவேன். அப்போ தான் அந்த லேயராக நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா நான் லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணேங்க. என்னென்னா, பீட்ரூட் வந்து பொரியல் மாதிரி, ஒரே ஒரு பீட்ரூட் இருந்தது ஃப்ரிட்ஜில், பொரியல் மாதிரி அதை பண்ணிக்கிட்டு அதில் நிலக்கடலை, வெள்ளை எள்ளு, வரமிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அது வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியை கொஞ்சமாக லைட்டாக தூவி விட்டு இறக்கிடுவேன். அது வந்து ரைஸ் மாதிரி சுட சுட சாதம் போட்டு பிணைஞ்சி பீட்ரூட் ரைஸ் பண்ணிவிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜும் க்ளீன் பண்ணி ஆகணும். ஃப்ரிட்ஜில் ஒரே ஒரு பீட்ரூட் இருந்தது, காலி பண்ணியாச்சு. அப்புறம் முட்டை இருந்தது, ஒரு 3 முட்டையும் காடை முட்டை ஒரு 10-12 இருந்தது. அதையும் எடுத்து எல்லாம் வேக வச்சு அதை ஒரு மசாலா போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு அப்படியே அதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு அதையும் வந்து தொட்டுக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் நேற்று வச்ச பழைய ரசம் இருந்தது, அதுவும் காலையில் வச்ச தக்காளி தொக்கும் வச்சு எல்லாமே மேனேஜ் பண்ணி மத்தியானம் சாப்பிட்டாச்சு. அதாவது எப்பயுமே சாட்டர்டே என்னென்னா ஃப்ரிட்ஜும் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன், எந்த வெஜிடபிள்ஸ் பழசும் வைக்க மாட்டேன். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பழசு ரசம் எது இருந்தாலும் காலி பண்ணிவிட்டு, சண்டே பார்த்திங்கன்னா எப்படியும் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட் போய் வெஜிடபிள்ஸும் ப்ளஸ் நான்வெஜ்ஜு வாங்கிட்டு வந்துடுவோம். அதனால் வெஜிடபிள்ஸ் செஞ்சால் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருவோம், நான்வெஜ்னால் நான்வெஜ் வாங்கிட்டு வருவோம். அதனால் எப்போயுமே சாட்டர்டே வந்து மாவாட்டி வைக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளீனிங் வேலை, ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே செய்கிறதுனால லஞ்ச் வந்து நான் சிம்பிளாக செஞ்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன்.